போகிற வீடியோ JavaScript Array மெத்தடில் இருக்க reduce மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட்னா என்ன, இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். மெத்தட்னா என்ன, அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது, ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அரேவாக இருக்கிற அரேவை ரெடியூஸ் பண்ணும் ஒன் வேல்யூவாக, அது வந்து வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்காக ரெடியூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டாக ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு வேல்யூ அண்ட் ஒரே ஒரு நம்பர், இந்த மாதிரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம அரே யூஸ் பண்ணி. அதுக்காக தான் நம்ம ரெடியூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சின்டெக்ஸ் பார்த்துப்போம். சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, array.reduce உங்களோட ஃபங்க்ஷன், அதோட இனிஷியல் வேல்யூஸ், இதை தான் நம்ம கொடுப்போம். இன்னும் டீட்டெயிலாக இந்த சின்டெக்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த சின்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த ரெடியூஸ் மெத்தடில். ஸோ அந்த 4ஓட பேரம்ஸ் என்னென்ன அப்படின்னா, என்னென்ன வந்து நம்ம பேரம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னா, அக்குமுலேட்டர், கரண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ் அண்ட் அரே. அக்குமுலேட்டர்னா என்ன அப்படின்னா இனிஷியல் வேல்யூ, அது ப்ரீவியஸ் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம், இனிஷியல் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ அந்த இனிஷியல் வேல்யூவை எப்படி செட் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் என்னென்ன நாள் வந்து பேரம்ஸ் அதை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அக்குமுலேட்டர், கரண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ், அரே. ஓகே, கால் ரெடியூசர்னா சிம்பிளாக சொல்லணும்னா அரேவை சிங்கிளாக மாற்றுறது தான் ரெடியூஸ். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரே இருக்குது, 1 2 3 4 இருக்குது. நான் இது எல்லாத்தையும் சம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 1 + 2 + 3 + 4. அப்போ என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி அதை சிங்கிள் எலமெண்ட்டாக மாற்றுறது தான் ரெடியூஸ் மெத்தட். இன்னும் நம்ம எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும் ரெடியூஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் reduce.htmlன்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ப்ரீவியஸாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் reduce.html ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம்னா HTML5 இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் எழுதிப்போம். ஸோ ஸ்கிரிப்ட்ன்ற டேக், ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடியூசர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் நம்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெட் நம்பர்ஸ்னு நீங்கள் ஒரு அரே கொடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பண்ணால் இதை சம் பண்ணி எனக்கு சிங்கிள் வேல்யூவாக கொடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெடியூசர்னால் தட் மீன்ஸ் அரேவை சிங்கிள் வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஆப்ஜெக்டாக சிங்கிள் ஆப்ஜெக்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ சிங்கிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி நம்ம இதை சம் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணலாம் ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லெட் ரெடியூஸ் சம் அப்படின்னு போட்டுப்போம். நீங்கள் என்ன நேம் வேணால் இந்த வேரியபிளுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர்ஸ்னு கொடுத்து டாட் என்ன பண்ணுங்கள், ரெடியூஸ்னு கொடுங்க. இந்த ரெடியூஸ்குள்ளே என்னென்ன பேரம் வரும்னு சொன்ன ரெடியூஸ்குள்ளே இன்னொரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இங்கே வெளியே என்ன பண்ணுங்கள், ஃபங்க்ஷன்னு கொடுக்கணும். இது நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளே அக்குமுலேட்டர்னா என்ன, இனிஷியல் வேல்யூ இதுதான், ப்ரீவியஸ் வேல்யூவும் இது தான், கம்மா. வேறு என்ன கொடுக்கலாம், இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் ரெடியூஸ்னு போட்டோன்னே இங்கே சஜஷன் கொடுக்கும், உள்ளே என்னென்ன பேரம்ஸ் கொடுக்கலாம். நான் சொன்னேன் ஆல்ரெடி, அக்குமுலேட்டர்னால் ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூனா இப்போ இந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதுதான் கரண்ட் வேல்யூ. கரண்ட் இண்டெக்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒவ்வொரு வேல்யூக்குமே நம்பர் கொடுக்கறது தான் இண்டெக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரே, ஃபுல் அரேவே நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்மளை வந்து இதில் 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கு வேணும்னா 4மே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 மட்டும் கம்பல்சரியாக கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஐட்டம்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் க்ளோஸ் பிரேசில் கொடுத்துட்றேன். இப்போது இதுக்கு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணும். எங்கே செட் பண்ணும், இங்கே செட் பண்ணும் 0. ஸோ வேல்யூவாக இருந்தால் 0, ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம், வேல்யூ. ஸோ வேல்யூ 0. நான் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிப்பேன், வரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ 0. இப்போ இதை நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், உள்ளே கண்டிப்பாக ஒரு ரிட்டன் கொடுக்கணும். இந்த ரிட்டனுக்குள்ளே நான் லாஜிக் எழுதுறேன். என்ன லாஜிக் எழுதுறேன், எனக்கு ஆல்ரெடியில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போது ACC ப்ளஸ் இப்போது ஒவ்வொரு ஐட்டமாக வரும். ஃபஸ்ட் என்ன வருது, 1 வரும். அப்போது
ஐட்டம் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே 1 ஆகி அக்குமுலேட்டரில் 1ன்னு செட் ஆயிரும். இப்போது நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும், 2ன்னு வரும். 2 கூட ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், 3 ஆயிரும். ஸோ இது இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூப்பாய் ப்ளஸ் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ரெடியூஸ் என்ன பண்ணும், ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும் ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் அரேக்கு. ஒவ்வொரு எலமெண்ட்னா என்னது, 1 2 3. ஸோ ரெடியூசர் எப்படி எடுக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் எடுத்து செக் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு 1 எடுக்கும். ஸோ ஆல்ரெடி அக்குமுலேட்டருக்கு நம்ம 0ன்னு அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், 0ன்னு கொடுக்கும். மேபி இங்கே 1ன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 1ன்னு வந்து 1 + 1 2ன்னு ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி தான் இனிஷியல் வேல்யூ செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோட எக்ஸாம் கன்சாலில் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியுது எப்படி சம்மாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி என்ன கொடுத்துருச்சு, ஒரே வேல்யூவாக கொடுத்துருச்சு ரெடியூஸ். இதெல்லாம் ஆட் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரே எலமெண்ட்டாக கொடுத்துருச்சு ரெடியூஸ். உள்ள லாஜிக் போடும்போது பார்த்து கரெக்டாக போடணும், நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது நார்மல் ஃபங்க்ஷன். இதே நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்லேயும் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு போய் மொத்தமாக நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். ஏன்னா சேம் நேமை எப்போவுமே லெட் என்ன பண்ணாது, சஜஸ்ட் பண்ணாது, டூப்ளிகேட் நேமை. இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இங்கேயும் அதே லாஜிக் தான். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆரோ யூஸ் பண்ணுறேன், ஆரோ ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே ஒன்று தான், பட் அதை விட இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், கன்சால் போடுறேன். ரெண்டோட வேல்யூ நான் என்ன சொல்ல, எதுக்காக இது ரெண்டுமே போட்டு காமிக்கிறேன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஃப்யூச்சரில் ஏதாவது எக்ஸாம்பிளை பார்த்தா ஓ இது வேறு மெத்தட், இது ரெண்டுமே ஒரே தான். இது நார்மல் ஃபங்க்ஷன், இது ஆரோ மெத்தட். நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் சேம் தான். உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது ESX 6ல் நமக்கு ஆரோ மெத்தட் தான் மோர் ஓவர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நிறைய இடத்துல நான் கண்டிப்பாக ஆரோ ஃபங்க்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நிறையா கண்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே ரெடியூஸ் someone. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை போய் நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். எப்படி ப்ரௌசரில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பார்த்து காப்பி பண்ணிவிட்டு இதை ப்ரௌசரில் போய் காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இந்த மாதிரி தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். உங்கள் ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டியாக தான் வரும். ஏன்னா நம்ம பாடியில் எதுவும் கொடுக்கல. இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் கன்சால் போய் பாருங்கள். ரெடியூஸ் 15 அரேவை நம்மளுக்கு சிங்கிள் வேல்யூவாக மாற்றி கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் ரெடியூஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்னா இது வேல்யூஸ் மட்டும் இல்லை, ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் அண்ட் வேல்யூ இது மூணுமே சிங்கிளாக அரேவாக மாற்றும். தட் மீன்ஸ் அரேவை ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் வேல்யூ இல்லைனா சிங்கிள் ஸ்ட்ரிங் இல்லைனா சிங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம போய் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் ரெடியூஸ் யூஸ் பண்ணி. எப்படின்னு பார்ப்போம். லெட் கொடுத்துக்கோங்க. லெட்டில் நான் டூப்ளிகேட் நம்பர்னு கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் நம்பர்னு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இது வந்து நம்பர் வச்சு பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ் வச்சு பண்ணலாம், அண்டும் நீங்கள் எந்த வந்து வேரியபிள் வேணால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ நம்பர் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள். 1, 2, 2, 3, 3, 3, 2, 4, 5, 4, 3, 6. இப்போது எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண போகிறேன். 1ல் எத்தனை நம்பர் இருக்குது, 2ல் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம்? லெட் ரெடியூஸ் ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் இந்த அரே, தட் மீன்ஸ் இந்த அரேவை எடுத்துக்கோங்க. டாட் ரெடியூஸ். இப்போ இந்த ரெடியூஸில் நீங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த சேம் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொடுத்துட்டு எனக்கு இனிஷியலாக எப்படி இருக்கணும், எம்டியாக தான் இருக்கணும். நான் ஏன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே க்ரியேட் பண்ணலை, எம்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போது எனக்கு இது எப்படி இருக்குன்னா இது அக்குமுலேட்டருக்கு பதிலாக ஆப்ஜெக்ட்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறனால ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிகிறதுக்காக காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் அதே நேம் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக தான். இங்கே ஒரு லாஜிக் எழுதுகிறேன். என்ன லாஜிக்? இஃப் ஆப்ஜெக்ட் ஐட்டம் அப்படின்னா இப்போ 1 உள்ளே வருது. 1 வந்து ஆல்ரெடி செட் ஆகிருக்கா கவுண்ட்டுன்னு செக் பண்ணுறது தான் இந்த லாஜிக்.
ஸோ அது எப்படி செக் பண்ணணும்? நாட் ஈக்குவல் டு செட் ஆகிருக்கக்கூடாது. எதுவும் செட் ஆகலை அப்படின்னா இனிஷியலாக நான் என்ன கொடுக்க போகிறேன்? அதுக்கு 1ன்னு கொடுக்க போகிறேன். தட் மீன்ஸ் கவுண்ட். எதுக்கு? இங்கே என்ன வேல்யூ வேணால் வரலாம். இங்கே 1 வரலாம், 2 வரலாம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி செட் ஆகிருக்கா கவுண்ட்டுன்னு பார்ப்போம். இல்லைன்றப்போ அதுக்கு என்ன கொடுப்போம்? 1ன்னு கொடுப்போம். இல்லைன்னா எல்ஸ் என்ன கொடுக்கலாம்? ஆல்ரெடி இதுக்கு கவுண்ட் இருக்குது. இந்த வேல்யூக்கு இல்லை வர எந்த வேல்யூக்கு வேணால் ஆல்ரெடி கவுண்ட் இருக்குது அப்படின்னா எந்த எலமெண்ட்டுக்கு வேணால் நான் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்? ரிட்டர்ன் பண்ணுறேன் ஆப்ஜெக்டை. இப்போ கன்சோல் போட்டு பார்ப்போம். console.log return reduce object. ஓகே, reduce object. இப்போ எப்படி வரும்? எப்படி இது ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த டூப்ளிகேட் நம்பர் இருக்குது. ஒவ்வொரு ஐட்டமாக இருக்கும். 1 எடுக்கும். ஆல்ரெடி ஆப்ஜெக்டில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ 1 வந்து இருக்கான்னு பார்க்கும். இருக்காது. அப்போ என்ன ஆகும்? 1 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 உள்ளே வரும். 2 செக் பண்ணும். 2விலையும் கவுண்ட் நம்ம எதுவும் செட் பண்ணலை. 1க்கு தான் 1ன்னு செட் பண்ணி வச்சுருக்கோம் கவுண்ட்டு. 2க்கு கவுண்ட் செட் பண்ணலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற 2 நம்பருக்கு 1ன்னு செட் பண்ணுவோம். திருப்பியும் 3 வரும். 3க்கும் நம்ம எதுவுமே செட் பண்ணலை. ஸோ 3க்கும் 1ன்னு செட் ஆகிருக்கும். திருப்பியும் 3 வரும்போது ஆல்ரெடி 3க்கு 1 செட் ஆகிருக்கா? அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறனால இதுக்குள்ளே வந்து 3யோட கவுண்ட் என்ன ஆகும்? 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த ப்ளஸ் ப்ளஸ். புரிஞ்சா? ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். அப்ளை ஆகி நம்மளுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும் ரெடியூஸ். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இதை எப்படி வேணால் இந்த நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒரே பெட் நேம்ஸ் போட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் போட்டு எது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு எப்படி எந்த லாஜிக்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இப்போ நம்ம இதை போய் நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ப்ரௌசரில் பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் போய்ட்டு உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் இப்போ வந்திருக்கும். பாருங்கள், 1க்கு 1, 2 எத்தனை இருந்துச்சு? 2 இருந்துச்சு. 3 4 இருந்துச்சு. 4 வந்து 2 இருந்துச்சு. 5 1 6 1 தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேவை நம்மளுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாகவோ சிங்கிள் வேல்யூவாகவோ சிங்கிள் ஸ்ட்ரிங்காகவோ டவுன் பண்ணி கொடுக்கறது தான் ரெடியூஸ். அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒவ்வொரு அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாகவோ வேல்யூவாகவோ ஸ்ட்ரிங்காகவோ நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? மாற்றி கொடுக்கும். நீங்கள் இனிஷியலாக நம்ம இப்போ எம்டியாக வச்சு தான் பார்த்துருக்கோம். அதே இனிஷியலாக சம் வேல்யூஸ் வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எம்டியாக தான் கொடுத்துருக்கோம். இல்லை நான் எம்டியாக எல்லாமே இனிஷியலாக நான் 1க்கு வந்து 2ன்னு செட் பண்ணிவிட்டேன். 5க்கு வேல்யூ இல்லையா? 5க்கு வந்து 3ன்னு செட் பண்ணியிருந்தேன்னா இப்போ 5 இங்கே எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 3 + 1 என்ன ஆகும்? 4ன்னு நம்மளுக்கு கவுண்ட் செட் ஆகும். இங்கே நம்ம இனிஷியலாக வேல்யூஸும் செட் பண்ணிக்கலாம், எம்டியாகவும் கொடுக்கலாம். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். போய் உங்கள் ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். 1க்கு 3ன்னு அப்டேட் ஆகிருக்கும், 5க்கு 4ன்னு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் ரெடியூஸர் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அப்கமிங் நெக்ஸ்ட் JavaScript Array மெத்தடில் நம்ம பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை நிறைய எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.